கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கள்ளச்சாராயம் குடித்து சுமார் 130க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டு அதில் 39 பேர் இதுவரை இறந்துள்ளனர். இதனால் கள்ளக்குறிச்சி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்தித்து பேட்டி அளித்து வந்துள்ளார். இதில் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா உள்ளிட்டவைகள் பரவி வருகிறது. இதனால் குற்றங்கள் நிறைய நடக்கப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தை சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதேபோல் மரக்காணத்தில் அறிவிக்கப்பட்டு இதனால் வரை அதற்குண்டான எந்த ஒரு நடவடிக்கையும் குற்றவாளியும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் அதே நிலைமை இதுவும் உருவாகும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தில் இருந்த குடும்பத்தாருக்கு தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் அறிவித்துள்ளது. அது போதாது என்றும் இறந்தவர்கள் அனைவரும் ஏழை எளிய மக்கள், எனவே அவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் குடும்பத்தாருக்கு அரசுகளை வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தொடர்ந்து இறப்புகள் அதிகமாகிக் கொண்டிருப்பதால் கள்ளக்குறிச்சி பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சிபிசிஐடி விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிபிசிஐடி விசாரணை கள்ளக்குறிச்சி பகுதியில் சாராயம் எங்க விற்கப்பட்டது, எங்கு காய்ச்சப்பட்டது உள்ளிட்டவைகளை ஆராய்ந்து வருகின்றனர். மேலும் சுகாதாரத்துறையின் சார்பாகவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.